நம்மெல்லாம் ஏன் தான் பிறந்தோமோ? 10-11 வயசு குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனையா? காலையில் அவசர அவசரமாக எழுந்து அருங்குறையமாக குளிச்சு பிடிச்சும் பிடிக்காம சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனால் 8 பீரியடுக்கு 8 சப்ஜெக்டு மாற்றி மாற்றி கிளாஸ் எடுத்து டார்ச்சர் பண்ணி ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, கிளாஸ் ஒர்க்கு, ரெக்கார்ட் நோட்டு, எக்ஸாமு, ஜாமெண்ட்ரின்னு இதில் லஞ்ச் பீரியடில் அந்த தக்காளி சாதத்தை நல்லா சாப்பிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள கரும்பு மிஷினில் மாட்டின கரும்பு மாதிரி ஆயிடுறோம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுல இருக்கிற ஒரே சந்தோஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான். வாங்க போயிடலாம். ஸ்கூலை முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இந்த டியூஷனுக்கு வேற இப்போ போகணும். டியூஷனுக்கு சும்மா போக விடுறாங்க. ஏதாச்சும் சுட சுட செஞ்சு வேலை கவகவேன்னு போட்டு கிளம்பி வரத்துக்குள்ள ஷபா. இது பார்த்தாதுன்னு அந்த மிஸ்ஸு வேற எழுதின டெஸ்ட்டை திருப்பி எழுதுன்னு டார்ச்சர் பண்ணுறது. ஸ்கூல் தான் டெஸ்ட் எழுதிட்டு வரோம்ல, திருப்பி இங்கே ஒரு டெஸ்ட்டா? இதில் பாஸ் ஆகலைன்னா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் வேற. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லுங்க? அது என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான். வாங்க போலாம். சரிடி, நாளைக்கு பார்க்கலாம். பைடி. மறக்காம நாளைக்கு அந்த பிசிக்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன்டி. சரி பாய், வரேன். ஏய் வாங்க, 2 பேரும் உள்ள டீ குடிச்சிட்டு போலாம். ஏய் லேட் ஆகாது, வாங்கடி. வாங்க டீ குடிச்சிட்டு போலாம். ஹாய் கேர்ள்ஸ், ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்டெல்லாம் அடிக்கடி வருவீங்க, இப்போ ஆளே காணும். எங்கடா வர டைமே இல்லை. அதுவும் சரிதான். சரி, என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? சாக்லேட் மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஆஹா, ஆன்ட்டி டீ போடுறேன்னு போயிருக்காங்க. டீ தானே? இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ டீ வேணா ஜூஸ்னா உடனே மாறும். ஐயாக்கு இந்த வீட்டில் அவ்வளோ மாஸ் இருக்கு. சாம்பிள் பார்க்குறீங்களா? ஓ அம்மா, டீ கேன்சல், 2 சாக்லேட் மில்க் ஷேக். ஏய், உன் அம்மா எப்பயோ கடைக்கு போக சொன்னாங்கல்ல, இன்னும் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லல, அதுக்குள்ளேயே சக்கரை வாங்குறாங்க பாத்தியா? டேய், அம்மா வந்தாங்க. நீ பா. டேய், இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எப்போ கடைக்கு போக சொன்னேன்? என்னடா கதை பேசிட்டு இருக்க? என்னடா வலிக்கல? டேய், மரியாதை கடைக்கு போடா. கேர்ள்ஸ், 5 minutes டப்புனு வந்துடுறேன். அம்மா போடா கடைக்கு, டீ கொதிச்சிட்டு இருக்கு. இவன் இன்னும் தெரிந்தலையாமா? ஆல்யா, சீக்கிரமா வா, டியூஷனுக்கு லேட் ஆகுது. ஹாய் கேர்ள்ஸ், என்ன டியூஷனா? ஆமா. என்ன மாதிரி நல்லா படிச்சிருந்தா நீங்க ஏன் டியூஷன் போகணும்? நல்லா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமா, நான் வேணா கூப்பிடுவா? ஐடியா, வரா. கேவல மாடி. உன் தம்பி
தம்பி நல்லா பயங்கரமா படிப்பான் போல இருக்கு. கிழிச்சான். ஏய், பார்த்தா உங்க வீட்ல அவன் தான் நல்லா படிக்கிற பையன் மாதிரி தெரியுது. ஏய், ஒழுங்கா உத்து பாருங்கடி. அது நம்மளோட அசைன்மெண்ட். அதுதான் இவ்வளவு நேரம் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். கடவுளே. ஒழுங்கா உன் புக் எடுத்து படி. உன்னை போய் படிக்கிற பையன் நினைச்ச பாருடா. என்ன உம்மன் இருக்கீங்க? ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த மொஜு இருக்கால, அவ எங்களை அசிங்கப்படுத்திட்டா. ஏய், தெளிவா சொன்னதான் புரியும். 3 பேர் என்ன கோட்டை மாதிரி முழிச்சிட்டே இருக்கீங்க. எங்களை மட்டும் இல்ல, உங்களையே சேர்த்து அசிங்கப்படுத்திட்டா. என்ன சொன்ன தெரியுமா? எங்க அம்மா மாதிரி இல்ல உங்க அம்மா. பர்ஸே வேலை எடுக்க மாட்டாங்க. இவங்க உன்னை டூருக்கு அனுப்புவாங்களா அப்படின்னு கேக்குறாமா. அதுவும் டெய்லி நீ ஸ்கூலுக்கே ஸ்நாக்ஸ் எடுத்து வர மாட்டே, இதுல டூருக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வர போற அப்படின்லாம் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டாமா. எவடி அவ? என்ன சொல்றவ? அவ யாரு சொல்றதுக்கு நான் உங்களை டூர் அனுப்ப மாட்டேன்னு? நான் செலவு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியுமாமா? இந்த வாட்டி நீ இல்ல, உங்க 3 பேருக்குமே நான் காசு தரேன். உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, டூரு 3 பேரும் ஒன்னா போறீங்க. டூர் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன். அவ மூஞ்சில ஸ்நாக்ஸ் விசிறி அடிங்க, தெரியும் அப்பதான் நம்மள பத்தி. அம்மா செலவாகும்மா. நம்ம குடும்பத்துக்கு ஏம்மா அவ்வளோ செலவு? இந்த பாரு, இந்த மாதிரி நம்மள ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். நீ டூர் போற இந்த வாட்டி அவ்வளவுதான். நான் சொல்றேன்ல, 3 பேரும் ஹாப்பியா கிளம்புங்க டூருக்கு. பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். சரிம்மா, ஏதோ நீங்க சொல்றீங்க, உங்களுக்காக போறோம். எஸ் எஸ். என்ன தனியா வர? கூட 2 கொடுக்கு வரும், ஆளுக்கானோ எப்பதாலும் ஒன்னதானே சுத்துவீங்க. அவங்கள பத்தி பேசாதீங்கம்மா. ஏன்டி என்னாச்சு? டியூஷன் டேக்கு உங்க அம்மா எப்பயோ தயிர் சாதம் லெமன் சாதம் தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க எதுவும் செய்யாதீங்க, உனக்கும் சேர்த்து நானே எடுத்துட்டு வரேன்னு என்ன கலைக்கிறாங்கம்மா. என்னடி சொல்ற? நான் அதனால போவேன், நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன்டி போகாம இருக்கணும்? இதுக்குன்னே நாளைக்கு நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன், எடுத்துன்னு போ. உனக்கு மட்டும் இல்ல, 10 பேருக்கு வர மாதிரி செய்யறேன். என்னது, சிக்கன் பிரியாணியா? ஆமா. நீங்களா அப்ப சொன்னீங்க? ஒருத்தவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்கன்னா சும்மா இருக்க கூடாது ஆழியா. நான் செஞ்சு தரேன் ஆழியா. சூப்பர்மா. அப்படியே அந்த சிக்கன் 65 மேல போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். நான் பண்ணி வைக்கிறேன், போ போ. ஏய், எதுக்குடி இவ்வளவு சீக்கிரமா வர சொன்ன? டண்டடா. ஏய், ஏதுடி இவ்ளோ சாக்லேட்? அம்மா தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடலாமா? திட்ட மாட்டாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்தா. நல்லா சாப்பிட்டோம். ஆனா இந்த எவிடன்ஸ் எப்படி அழைக்கிறது? பாச தம்பி, இங்க வாடா. இங்க வா தம்பி. இந்த 3 அக்காவும் உனக்காக பாசமா சாக்லேட் கொடுத்துருக்கோம், சாப்பிடு. நீ இவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே. ஏய், நாங்க நல்லவங்க தான்டா, சாப்பிடு. சரி, நாங்க வந்துடுறோம். பை. வந்த வரைக்கும் லாபம் தான். டேய், என்னடா பண்ற? இவ்ளோ சாக்லேட் நீ தான் சாப்பிட்டியா? பெல்டா கும்பா எதுல அடிக்க போறீங்க? அண்ணா, இன்னொரு பிளேட். சரிடி, காசு கொடுத்துரு. என்கிட்ட எங்க காசு இருக்கு? நான் எப்பவுமே உன் நம்பி தானே வருவேன். ஏன்ட்டெல்லாம் இல்ல, என்னெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏய், விளையாடாதீங்க, நான் காசு எடுத்துட்டு வரல. நீ தானே நம்ம கேங்கோட மணி. அதுக்கு என்ன நீ காசு இல்ல என்கிட்ட? ஐயோ, கரகாரர் வர பாக்குறாரு. சாப்பிடு, ஏதாச்சும் யோசிப்போம்.
ஏ ஐடியா இங்க என்ன பண்ற? அகில் பானிபூரி சாப்பிடுறியாடா? வா 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 வா. பாய் பாய். தேங்க் யூ. தம்பி முடிஞ்சிருச்சு, பைசா கொடு. காஷா எங்க அக்கா கொடுக்கல. அதெல்லாம் யாரும் கொடுக்கல. சரி ஒரு பிளேட் தானே. மொத்தமா 3 பிளேட்டு. என்னது 3 பிளேட்டா? பையா இங்க தட்டு கழுவுற வேலை இருக்கா? ஏய் இன்னும் நீ ஸ்கூல் கிளம்பலையா? இரு பொறுமையா போய்க்கலாம். என்ன போய் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போறோம். இருங்க சப்மிட் பண்ணதா போறோம். என்ன சொல்ற? நாங்க ரெண்டு பேர் தான் எழுதிட்டோமே. எழுதிட்டீங்களா? ஆமா. உங்க நம்பி தானே எழுதாம இருந்தேன். ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸு அசைன்மெண்ட் எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி நீங்களும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க. யார் படிக்கிறாங்களோ இல்லையோ, யார் எழுதுறாங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீங்களும் துரோகத்துக்கு ஆளாவீங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஷன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே எடுத்தவங்க மட்டும்தான் பாஸு, மற்றவங்கெல்லாம் ஃபெயில். ஓகே. தீக்ஷிதா 10th ரேங்க், ஆனந்தி 9th ரேங்க். தில்ஷிதா நம்மளே லாஸ்ட் 2னா ஆலியா நீ சான்ஸே இல்லை போல இருக்கு. பாவமா இருக்கு, நீ ஃபெயிலு தான் போல. ஆழியா ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். எப்படி நம்ம கூட இருந்தா எப்படி படிச்சா? எப்படி எப்படி மாசா? நான் பாஸா? இந்த வீடியோல வந்து கண்டென்ட் எல்லாமே கட் பண்ணிட்டா யாருமே வீட்ல வந்து ட்ரை பண்ண கூடாது. இல்ல ஆள் இப்படி பண்ணா அகில் இப்படி பண்ணா நானும் பண்றேன்னு சொல்ல கூடாது. நாங்க வெளியே மீட் பண்ற நிறைய பேரண்ட்ஸ் இதான் சொல்றாங்க. சோ குட்டீஸ், இந்த வீடியோ பாக்குறீங்களா, ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா, அவ்வளவுதான். சும்மா வீட்ல நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண கூடாது. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெடிமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை. ஏய் பாரதி, வீட்ல கொஞ்சம் மளிகை பொருள்லாம் தீந்து போச்சு. அம்மா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஏய் வாட்ஸ்அப்ல அம்மா சொல்றதெல்லாம் நோட் பண்றி. வாட்? இந்த மாதிரி மளிகை சாமானத்தெல்லாம் நான் வாட்ஸ்அப்ல நோட் பண்ணணுமா? நோ வே. நான் என்ன உன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் கண்ணி நினைச்சியா? ஐபோன் கண்ணிடா. அதுவும் இந்த மாதிரி சில்லியான திங்ஸ்லாம் என் புனிதமான ஐபோன்ல, அதுவும் வாட்ஸ்அப்ல? நோ நோ நோ.